உங்களை தேடி. வணக்கங்களுடன் சலீமா ஷாஜஹான். இன்னைக்கு அக்டோபர் 21. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானங்கன்னு சொல்றீங்களா? ஆனா இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள்னு கூட சொல்லலாம். நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வை தரக்கூடிய ஒரு நாள்னு கூட சொல்லலாம். என்ன ரொம்ப புதிர் போறேன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. குளோபல் அயோடின் டெஃபிஷியன்சி டிஸார்டர், அதாவது IDD டே அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு அந்த அயோடின் குறைபாடு அப்படிங்கிறது உலக அளவில் அச்சுறுத்திட்டு இருக்கிற ஒரு விஷயமா தான் நினைக்கிறோம். ஸோ அதுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம யார் சந்திக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிம்ஸ் மருத்துவமனையில் இருக்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அதாவது கம்யூனிட்டி மெடிசனோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பி ஸ்டாலின் அவரை தான் சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். அதாவது இன்னைக்கு சொன்னோம்ல சார், குளோபல் அயோடின் டெஃபிஷியன்சி டிஸார்டர் டே அப்படின்னு சொல்லியிருக்கோம் சார். இதை பற்றி ஜென்ரலாக உங்களோட பார்வை என்ன சார்? அதாவது இன்றைக்கி குளோபல் அயோடின் டெஃபிஷியன்சி டிஸார்டர் டே உலகம் ஃபுல்லாக அனுசரிக்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அயோடின் தாது உப்புனால அது கம்மியாக இருக்கனால வர குறைபாடுகள் பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காண்டி இந்த தினத்தை உலகெல்லாம் அனுசரிக்கிறாங்க. அதாவது இந்த அயோடின் குறைபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் குழந்தை பிறக்கும் போதே அந்த பிரச்சனையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டினா என்னமோ அந்த உப்பு எடுத்துக்கோங்க, அயோடின் உப்பு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நிறைய விளம்பரங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கான நிறைய விழிப்புணர்வு பிரச்சாரங்கள்லாம் கூட கேட்டுட்டு இருக்கோம். அதனால வருதுங்களா? அதாவது பிறந்த குழந்தைன்னு சொல்றதோட கருவில் இருக்க குழந்தைகள் கூட இது மூலமாக பாதிக்கப்படுது. அதாவது கர்ப்பிணி பெண்களோட தைராய்டு ஹார்மோன், அவங்களுக்குள்ள இருக்க தைராய்டு ஹார்மோன் கம்மியாக இருக்கும்போது அது அந்த ஃபீட்டஸையும், அதாவது அந்த கருவில் இருக்க குழந்தைய கூட பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இப்போ இந்த ஹார்மோன் டெஃபிஷியன்சின்னு பொதுவாகவே பார்த்தாவே அது ஏதாவது ஒரு ஜெனட்டிக்கலாக வருதா அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படி இல்லாட்டினா நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு இருக்குது. இது மாதிரிலாம் இந்த அயோடின் குறைபாடு அதுக்கான முக்கிய காரணம் என்ன? எதனால அந்த டெஃபிஷியன்சி வருது? அதாவது பொதுவாக ஹார்மோன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மேடம், சுரப்பி நீர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். நம்மளுடைய உடம்பு சீராக செயல்படுறதுக்காண்டி நிறைய சுரப்பிகள் இருக்குது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ தைராய்டு சுரப்பி இருக்குது, பேன்க்ரியாஸ் சுரப்பி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல சுரப்பிகள் இருக்குது. இந்த சுரப்பிகளில் இருக்கிற அந்த சுரப்பி நீர் கம்மியாகும் போதோ அதிகமாகும் போது நமக்கு நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால இந்த சுரப்பிகளுடைய அந்த சுரப்பி நீர் கம்மியாது அப்படின்றது ஜெனட்டிக் ரீசன்ஸும் இருக்குது. அதாவது மரபணு சார்ந்த காரணங்களும் இருக்குது. அதே நேரத்தில் நம்மளுடைய உணவு பழக்கம் சார்ந்த காரணங்களும் இருக்குது. அதில் நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த கழுத்து பகுதியில் இருக்கிற அந்த தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தைராய்டு சுரப்பி அப்படின்வாங்க. அதுலேருந்து தைராய்டு சுரப்பி நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுரப்பி நீர், அந்த ஹார்மோன், தைராய்டு ஹார்மோன் கம்மியாகிறனால நிறைய விளைவுகள் வருது. அந்த தைராய்டு ஹார்மோன் கம்மியாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளுடைய உடம்புல நம்ம எடுத்துக்கிற உணவுகளில் இருக்கிற அயோடின் அளவு ரொம்ப குறைவாக இருக்கும்போது தைராய்டு ஹார்மோன் ரொம்ப கம்மியாக உற்பத்தி ஆகுது உடம்புல. அதாவது இப்போ நம்ம நீர் சுரக்கிறது, அந்த தைராய்டு சுரப்பி சுரக்கிறதுன்னு நீங்கள் சொன்னீங்க. இதில் நம்ம இப்போ தைராய்டு டெஸ்ட்டுக்குன்னு போனோம்னாவே அதில் ஒரு 3 வருஷம் இருக்கும். இப்போ சுகர் டெஸ்ட்டெல்லாம் போனால் ஒன்று தான், சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு பின்னாடி அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதில் HbA1c அந்த மாதிரியான நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் தைராய்டு டெஸ்ட்டுன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அதில் என்னமோ T3, T4, TSH அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயத்தை ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுவும் 4க்கு கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஸ்கேலெல்லாம் இருக்குது. உண்மையிலே இப்போ வரைக்குமே எங்களுக்கு தெரியாது அந்த T3னா என்ன, T4 என்ன அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியல. அப்போ அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நான் சொன்ன பாதி மேடம், அந்த கழுத்தில் இருக்கிற அந்த தைராய்டு சுரப்பி, அந்த கிளாண்ட், தைராய்டு கிளாண்டில் உற்பத்தி ஆகிறதான் T3 and T4 அப்படின்றது. அது தைராய்டு ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த TSH அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தைராய்டு சுரப்பியை இயக்குறதுக்காக நம்மளுடைய மூளையில் அடிப்பகுதியில் பிட்யூட்டரி கிளாண்டுன்னு ஒன்று இருக்குது. பிட்யூட்டரி சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து TSH அப்படின்றது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணோம்னா, அது அந்த பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து வர்றது தைராய்டு கிளாண்டில் போய் அது ஆக்ட் ஆகி அந்த T3, T4 அப்படின்ற தைராய்டு ஹார்மோன்ஸ் அது சுரக்க வைக்குது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் அந்த T3, T4 குறையும் போது சில சமயம் இந்த TSH அதிகமாக சுரந்து அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காண்டி அந்த மாதிரியும் இருக்கும். அது இப்போது இந்த டெஃபிஷியன்சின்னு சொல்கிறாங்க, அந்த குறைபாடு அப்படிங்கும்போது என்ன வச்சு கண்டுபிடிக்கிறோம்? அது எப்படி? இப்போ பிளட் டெஸ்ட் கொடுக்குறோம் நம்ம, அதில் அது எத்தனையோட அளவுக்கு கம்மியாக இருக்கணும், கூட இருக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. எவ்வளோ வரைக்கும் இருந்தால் மாத்திரைகள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஏதாவதுலாம் இருக்கா? இல்லை, அதாவது அது மாத்திரை எப்போ எடுக்கணும்? இப்போ ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேபில் போனீங்கன்னாவே உங்களுக்கு நார்மல் ரெஃபரன்ஸ் ரேஞ்சே பக்கத்துலேயே உங்களுக்கு கொடுத்துருப்போம். T3 எவ்வளோ இருக்கணும், T4 எவ்வளோ இருக்கணும்,
ஸோ அதோட அது வந்து கம்மியாக இருக்கும்போதோ இல்லை வந்து சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா T3 T4 நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கேட்பாங்க T3 T4 நார்மலாக தான் இருக்குது, நான் ஏன் வந்து இந்த மாதிரி தைராய்டு மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ்ஹெச் வந்து அதிகமாக இருக்கும். டிஎஸ்ஹெச் அந்த குறிக்கப்பட்ட அந்த பகுதிக்கு அதிகமாக இருக்கும்போது நம்ம வந்து அதுவும் வந்து ஹைப்போதைராய்டிசம் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து மாத்திரை எடுக்க வேண்டியது இருக்கும். அது என்ன சார் ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம்? அதாவது ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னா என்னென்னா அந்த தைராய்டு சுரப்பியோட வேலை வந்து ரொம்ப கம்மியாக வேலை செய்யுது. அதாவது வந்து அந்த தைராய்டு ஹார்மோன் அந்த சுரப்பி நீர் வந்து கம்மியாக சுரக்கிறதுக்கு வந்து ஹைப்போதைராய்டிசம் சொல்லுவாங்க. அதே சுரப்பி நீர் தைராய்டு சுரப்பி நீர் வந்து அதிகமாக சுரந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஹைப்பர் தைராய்டிசம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு தைராய்டு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா அதை வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வச்சுலாம் கண்டுபிடிக்க முடியும்? இப்போ ஒரு சிலவங்க வெயிட் கூடுதுங்கிறாங்க, குறையுதுங்கிறாங்க, கேட்டால் தைராய்டு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த முன்கழுத்து கழலை நோய் அப்படின்னு தான் இதை சொல்றோம். ஆனால் எல்லாருக்குமே உடனே வந்து அது ஏதோ ஒரு சிலவங்களுக்கு தான் நல்லா தெரியுது. அது ஒருவேளை அது ரொம்ப ஹை லெவல் அதிகமாக போனதுக்கப்புறம் தெரியுதா இல்லையாங்கிறது கூட தெரியல. இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கும் போது கூட நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணி கூட நான் பார்த்துருக்கேன் இந்த தைராய்டுக்காக. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது? இதை எப்போ கண்டுபிடிக்கலாம்? இதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னெல்லாம் இருக்கலாம்? அதாவது மேடம் இந்த ஹைப்போதைராய்டிசம்ன்றது வந்து அதாவது சுரப்பி நீர் கம்மியாக சுரக்கிற அந்த பாதிப்பு வந்து சுரப்பி நீர் அதிகமாக சுரக்கிறதோட ரொம்ப அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து. அதனால அதாவது ஹைப்போதைராய்டிசம்னால தான் வந்து அதிக அளவில் வந்து மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இப்போ நீங்கள் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பெரியவர்களில் வந்து என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ ஹைப்போதைராய்டிசம் வந்து கம்மியாக இருக்கும், அதாவது வந்து தைராய்டு அந்த ஹார்மோன் வந்து கம்மியாக சுரக்கும் போது உடம்பு வந்து ரொம்ப வெயிட் அதிகமாக போடும். அவங்களுக்கு வந்து பார்த்தா ஆனால் பசி எடுக்காது, ஆனால் வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக போடும், எடை ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க ரொம்ப வந்து எப்போதுமே அசதியாக இருப்பாங்க, சோர்வாக இருப்பாங்க, எது சுறுசுறுப்பாக ஒரு வேலையை வந்து அவங்களால செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். அதே லேடிஸில் வந்து தீட்டு சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து வரும். ஸோ அதே நேரத்தில் சில பேருக்கு வந்து அந்த கான்ஸ்டிபேஷன் கூட வரலாம், அதாவது ஃப்ரீயாக வந்து அந்த வெளியே போகிறது லெட்டின் போகிறது வந்து ஃப்ரீயாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வரும். ஆனால் இன்னைக்கு குறிப்பாக நம்ம பார்க்குறது வந்து அயோடின் டிஃபிஷியன்சி டிசார்டர் டே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதாவது அயோடின் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு நுண்ணிய ஒரு ஊட்டச்சத்து பொருள் தான். அது வந்து ஒரு தாது உப்பு தான் அயோடின். அந்த அயோடினோட வந்து பங்கு வந்து இந்த தைராய்டு ஹார்மோன் தைராய்டு சுரப்பி நீரை வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு அயோடினோட பங்கு வந்து ரொம்ப இன்றியமையாததாக இருக்குது. ஸோ இந்த அயோடின் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும்போது உடம்புல நம்ம கம்மியாக எடுத்துக்கும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த ஹைப்போதைராய்டிசம் அதனால வர்றது என்னென்ன பாதிப்பு வரும்னா நீங்கள் சொன்ன பாதி அந்த முன்கழுத்து வீக்கம் வருது, அதான் காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இங்கிலீஷில். ஸோ அந்த மாதிரி சில சிம்டம்ஸ் வந்து வரலாம். கழுத்து பகுதியில் அந்த கழுத்து பகுதியில் வந்து வீக்கம் வரலாம். அது மட்டும் இல்லை, இந்த அயோடின் டிஃபிஷியன்சி டிசார்டர்ன்றது வந்து நான் முதலே சொன்ன மாதிரி அது வந்து பிறந்த குழந்தைங்கள்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் வந்து அது வந்து பாதிக்குது. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்களில் வந்து அதாவது மூளை வளர்ச்சியை வந்து ரொம்ப பாதிக்குது. அதுதான் வந்து நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து நல்லா வந்து அயோடின் உப்பை தான் அவங்க வந்து சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த அயோடின் உப்பு குறைபாடுனால வந்து பிறக்கிற குழந்தைங்களோட மூளை வளர்ச்சி வந்து பாதிக்கப்படுது. ஸோ இந்த மூளை வளர்ச்சி உலக அளவில் வந்து பாதிக்கப்படுறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து முற்றிலும் தடுக்கக்கூடியது. அதனால தான் நாங்கள் வந்து அடுத்தடுத்து நாங்கள் சொல்லும்போது நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி அயோடின் கலந்த உப்பை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் போது இந்த மூளை வளர்ச்சியில் அந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வந்து தடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து உடம்புல அந்த உடம்பு வளர்ச்சியுமே பாதிக்கப்படுது. அதாவது கிரிட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப குட்டையாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும். கண் பார்வையில் பாதிப்பு ஏற்படும், காதில் வந்து சரியாக கேட்காது அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ அந்த குழந்தைக்கு அப்படியே வந்துருச்சுன்னா அந்த குழந்தைங்கள் வந்து அதுலேருந்து எப்படி வெளியே கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அது ஒரு அம்மா வந்து கர்ப்பமாக இருக்கும்போதே அந்த பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அந்த குழந்தைங்களை வந்து நீங்கள் சொன்ன பாதிப்புகள்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்கான மருத்துவ வசதிகள்லாம் இப்போ இருக்குதுங்களா? அதாவது மேடம் இப்போ இது வந்து நான் முற்றிலும் தடுக்க முடியும்னு சொன்னேன். ஆனால் ஒன்ஸ் அந்த குழந்தை வந்து அந்த பாதிப்புனால வந்து அது வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு, பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு வரும்போது அந்த இதுலேருந்து நம்ம முழுமையாக வந்து கொண்டு வர்றதுன்றது வந்து குணப்படுத்துன்றது ரொம்ப கஷ்டமான காரியம். அந்த மூளை வளர்ச்சி வந்து குறிப்பிட்ட அந்த பீரியடில் வந்து அயோடின் வந்து ரொம்ப இன்றியமையாக தேவைப்படுது. ஸோ அந்த நேரத்தில் கிடைக்காத சமயத்தில் அந்த தைராய்டு ஹார்மோன் கிடைக்காத சமயத்தில் என்ன ஆயிடுதுன்னா அந்த மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்டுருது. ஒன்ஸ் அது பாதிக்கப்பட்டுருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு போகிற அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். இப்போ வந்து இந்த மாத்திரைகள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அவ்வளோதான், நீங்கள் வாழ்க்கை வரைக்கும் கடைசி வரைக்கும் நீங்கள் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு இது இருக்கே, அது உண்மைதானுங்களா? அதாவது வந்து அதான் நமக்கு வந்து எந்த காரணத்தினால வந்து அவங்களுக்கு வந்து அந்த சுரப்பி நீர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போ வந்து அயோடின் குறைபாடுனால இருக்குது அப்படின்றப்போது அயோடின் உள்ள உப்புகள் வந்து அவங்க வந்து உணவில் வந்து சேர்த்துருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சரியாகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது.
ஆனால் வந்து இப்போ அது இல்லாமல் மற்ற காரணங்கள்னால மற்ற காரணங்களால வந்து அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து கம்மியாக சுரக்குன்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த தைராய்டு ஹார்மோன் வெளியே இருந்து மாத்திரைகள் வந்து நம்ம சாப்பிட வேண்டியது வந்து ரொம்ப இன்றியமையாது. இப்போது நம்மளுக்கு ஏதாவது ப்ரெஷர் ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக வந்து உப்பை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமையில இருக்கும். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் அயோடின் உப்புன்னு சொல்லும்போது ஒருத்தவங்க ஒரு பிபி பேஷண்ட்டாக இருக்கும்போது அவங்க எப்படி அயோடின் உப்பு அதிக அளவில் எடுத்துக்க முடியும், இல்லை அது மூலமாக அவங்களுக்கான அயோடினை வந்து அவங்க எப்படி கூட்டுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? ஹைப்பர் டென்ஷன் நீங்கள் ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இது ஏன்னா இந்த பொதுவாகவே இந்த மக்கள் மத்தியில் இந்த ஒரு குழப்பம் இருக்கும். ஏன்னா வந்து ப்ரெஷர் ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்களுக்கு வந்து நம்ம உப்பை குறைக்க சொல்கிறோம், ஒரு பக்கம் வந்து அயோடின் உப்பு வந்து சாப்பிடுங்க. ஸோ அப்போ வந்து எதை பண்ணுறது அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து ஒரு குழப்பம் வரும்போது உப்பு வந்து நம்ம எடுக்க சொல்கிறோம் எல்லாத்தையும். இப்போ வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து உப்பு வந்து எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படின்னா 5 கிராம்லேருந்து 7 கிராம் வரைக்கும் நம்ம சாப்பிட்லாம். ஸோ அதே அளவு தான் வந்து நாங்கள் வந்து இதுலேயும் சாப்பிட சொல்கிறோம். அயோடின் உப்பையும் அதே அளவு தான் சாப்பிட சொல்கிறோம். அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன், அதாவது ப்ரெஷர் அதிகமாக இருக்கவங்களுக்கும் நாங்கள் வந்து 5 கிராம் அளவு தான் வந்து நாங்கள் அது ரொம்ப குறைக்கணும்னு தான் அவசியம் கிடையாது. உப்பு மெயினாக வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து போடுறது, அதாவது சாப்பிட்டுட்டு இருக்கும் போது எக்ஸ்ட்ரா உப்பு போடுறது, உப்பு உள்ள தின்பண்டங்கள் அதிகமாக சாப்பிட்றது, இப்போ சிப்ஸு, அப்பளம், ஊறுகாய், இந்த மாதிரி தான் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும்னு மெயினாக சொல்கிறோம். அதனால் வந்து உப்போட அளவை வந்து 5 கிராம் கீழே வந்து நாங்கள் வந்து 5 கிராம் வரைக்கும் இருக்கலாம், அதுக்கு கீழே ரொம்ப குறைக்கணும்னு சொல்லலை. அதனால் வந்து அதனால ஒரு பாதிப்பெல்லாம் எதுவும் வராது. புதுவை பல்கலைக்கழகத்தின் புதுவை வாணி 107.8 மெகாஹெட்ஸில் வந்து குளோபல் அயோடின் டெஃபிஷியன்சி டிஸார்டர் டே, அதாவது அயோடின் குறைபாடு அது மூலமாக ஏற்படுற நோய்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் தொடர்வோம் நேயர்களே. இணைந்தே இருங்கள் உங்கள் புதுவை வாணி 107.8 மெகாஹெட்ஸில். அண்ணாச்சி, கம்மியான விலையில் ஒரு உப்பு பாக்கெட் கொடுங்க. டேய் உதயா, என்னடா வாங்கினா? உப்பு பாக்கெட் வாங்கினேன்டா திலீப்பு. என்ன உப்பு பாக்கெட்டா வாங்கினா? சீப்பாக கிடைக்குதுன்னு ஒரு உப்பு பாக்கெட் வாங்கினேன்டா. அடப்பாவி, இவ்வளோ சீப்பாக கிடைக்குதுன்னு வாங்குறியே, அயோடின் கலந்த உப்பாடா? யாருக்குடா தெரியும் அது அயோடின் கலந்த உப்பான்னு? நம்ம என்ன உப்பை சோறு மாதிரியா சாப்பிட போகிறோம்? சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு எவ்வளோக்கு வாங்கினாதான் என்ன? டேய் உதயா, படித்த நாமளே இப்படி அலட்சியப்படுத்துறது தாண்டா இந்த அயோடின் கலந்த உப்பு பெரும்பாலும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அப்படி என்னடா அந்த அயோடினில் இருக்குது? அப்படி கேளு. இந்த அயோடின் கலந்த உப்பை சாப்பிட்றதால மூளையின் செயல்பாடு அதிகரிக்கும், உடல் சோர்வு இல்லாமல் வாழலாம். சாதாரண உப்பை விட கூடுதலாக கொஞ்சம் காசு போட்டு அயோடின் உப்பு வாங்கினா உடல் பாதிப்பின்றி ஆரோக்கியமாக வாழலாம்ல. அது மட்டும் இல்லடா, புதுச்சேரியில் அயோடின் கலக்காத உப்பை விற்கிறதுக்கு தடை பண்ணியிருக்காங்க, தெரியுமா? அயோடினில் இவ்வளோ விஷயம் இருக்குதாடா? இப்போவே போய் இந்த சாதாரண உப்பை கொடுத்துட்டு அயோடின் கலந்த உப்பை வாங்குறான்டா. உங்கள் இல்லங்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் புதுவை வாணி சமுதாய வானொலி 107.8. புதுவை வாணியில் இது உங்களை தேடி குளோபல் அயோடின் டெஃபிஷியன்சி டிஸார்டர் டே பற்றி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். டாக்டர் ஸ்டாலின் வந்து நம்மளுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டு இருக்காரு. சரி, ஏற்கனவே உப்பை பற்றி நம்ம பேசணும். இந்த அயோடின் சுரப்பியை வந்து அதிகமாக சுரக்க வைக்கிறதுக்கு உப்பு மட்டும்தான் ஒரே வழியா? மாத்திரைகள் உப்பை தவிர்த்து வேறு என்ன மாதிரியான உணவு வகைகள் மூலமாக அதை அதிகமாக கொண்டு வரலாம்? அதை விட வந்து உங்களுக்கு இந்த அயோடின் டெஃபிஷியன்சி வந்துட்டாவே வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு சாப்பிடாதீங்க, முட்டைக்கோஸ் சாப்பிடாதீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது ஏன்? அதுக்கு என்னென்ன மாதிரியான உணவு அதுக்கு மாற்றாக எடுத்துக்கலாம்? அதாவது மேடம், முக்கியமாக வந்து இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து உருவாகிறதுக்கு T3 T4ன்னு சொன்ன அந்த தைராய்டு சுரப்பி நீர்கள் உருவாகிறதுக்கு வந்து அயோடின் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தாது, மினரல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மலாகவே வந்து நம்மளுடைய சாப்பிட்ற காய்கறிகள், தாவரங்கள், அது கீரைகள், அதில் தான் வந்து அது நார்மலாகவே இருக்குது. 90% வந்து நம்ம சாப்பாட்டிலே வந்துடுது. இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம குடிக்கிற தண்ணியிலையும் வந்து அது நார்மலாக அந்த அயோடின் வந்து இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த அயோடின் டெஃபிஷியன்சி டிஸார்டர் வந்து எந்த இடத்துல வந்து ரொம்ப காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இமயமலை பகுதி, அதாவது இமயமலை பகுதியில் வந்து மேலே ஜம்மு காஷ்மீர், ஹிமாலயாஸ், அந்த பீகார், அந்த லைன் ஹிமாலயன் பெல்ட் அப்படின்வாங்க அங்கே. அது மட்டும் இல்லாமல் வந்து 2006 ஒரு சர்வே பண்ணாங்க. அதில் வந்து தமிழ்நாட்டிலையும் சரி, பாண்டிச்சேரிலையுமே வந்து காரைக்கால்லையும் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து மற்ற இங்கே ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, இங்கேயும் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த உப்பு வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து
நம்ம நீங்கள் கேட்டீங்க அந்த இதெல்லாம் முட்டைக்கோஸெல்லாம் வந்து சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முட்டைக்கோஸு, அந்த காலிஃப்ளவர், இந்த மாதிரி வந்து காய்கறிகள் வந்து நம்ம சாப்பிடும்போது அது வந்து இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து உருவாகிறத வந்து அது வந்து தடை செய்யுது. அதனால இதெல்லாம் வந்து காய்ட்ரோஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த முட்டைக்கோஸு, இந்த காலிஃப்ளவர், இந்த மாதிரி ஐட்டங்கள் அது வந்து நம்ம வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது. எந்த கிழங்குமே சாப்பிட வேணாம்னு சொல்றாங்களே. கிழங்கெல்லாம் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மெயினாக வந்து இந்த வகையை சேர்ந்த காய்கறிகள், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், இந்த மாதிரி இந்த வகையில் சேர்ந்த காய்கறிகள் வந்து காய்ட்ரோஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த மாதிரி தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியை வந்து அது தடுக்குது. இதுக்கும் அந்த பிரதேசத்தில் இருக்க நீருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து எதனால வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இந்த ஹிமாலயன் பெட்டில் வந்து அதிகமாக இருக்குது. பொதுவாக வந்து இந்த நான் சொன்னேன் நம்ம சாப்பிட்ற உணவு தண்ணியிலே வந்து அயோடின் இருக்குது அப்படின்னு. இந்த அயோடின் வந்து எப்படி நம்ம சாப்பிட்ற உணவு தண்ணிக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அயோடின் வந்து நார்மலாகவே நம்மளுடைய மண்ணிலேயே இருக்குது. பூமியில் இருக்க மண்ணிலேயே வந்து அந்த சாயிலில் வந்து இருக்குது. ஆனால் குறிப்பிட்ட இந்த மலை பிரதேசங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மழை பெய்யும் போது அந்த அரிப்பு, அந்த மினரல்ஸ் எல்லாம் வந்து அரிக்கப்பட்டு அது வந்து அதுலேருந்து அப்படியே விலகி வெளியே வந்துடுது. ஸோ அதனால வந்து அந்த மண்ணில் இருக்கிற அந்த அயோடினோட வந்து அளவு வந்து குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்து அதுலேருந்து உருவாகிற தாவரங்கள், காய்கறிகள், அதில் இருக்கிற அயோடினோட அளவும் வந்து குறைஞ்சிருது. ஸோ அதனால தான் மெயினாக வந்து இந்த அயோடின் டெஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ் வந்து இந்த பகுதியில் வந்து அதிகமாக காணப்படுது. அதே நேரத்தில் வந்து எந்தெந்த உணவுகள் அதிகமாக சாப்பிட்டா வந்து இந்த மாதிரி அயோடின் டெஃபிஷியன்சி டிஸார்டர் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடலில் இருந்து நம்ம எடுக்கிற அந்த மீன்கள், ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நார்மலாகவே வந்து அயோடின் வந்து கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மீன்லாம் நிறையா சாப்பிட்றதுனால வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் ஹிமாலயாவில் இருக்கிறதுக்கான காரணம் சொன்னீங்க. அதே சமயத்தில் பாண்டிச்சேரியிலையும் காரைக்காலையும் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த ஏரியாவில் வந்து நம்ம அதிகமாக மீன்கள் அதிகமாக தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மற்ற பிரதேசங்களோட கம்பேர் பண்ணும்போது. அப்போ இங்கே வர்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பொதுவாக வந்து உலகத்தில் வந்து இந்த மாதிரி வந்து மலை பிரதேசங்களில் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு தியரி இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ இந்த மாதிரி நார்மல் பிளெயின்ஸ், அது இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்ல போனீங்கன்னா நான் சொன்னேன் வந்து மீன்களில் வந்து மீன் சாப்பிட்றவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வராதுன்னு. ஆனால் கோஸ்டல் ஏரியாஸ்லேயே வந்து இப்போ வந்து அதிகமாக இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இன்னும் சரியாக என்ன காரணங்களால வந்து அது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றத இன்னும் சரியாக வந்து அவங்க இன்னும் அதை வந்து ஆராய்ச்சி மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இவங்க பண்ண சர்வேயில் வந்து கண்டுபிடிச்சிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40-50% மேலே வந்து மக்கள் வந்து சாப்பிட்ற உப்பில் வந்து அயோடின் இல்லாத உப்பை வந்து இவங்க சாப்பிட்றாங்க. ஸோ அந்த பிரச்சனைகள் இருக்குது இன்னும். அப்புறம் இந்த அயோடின் ப்ராப்ளம் வந்து அந்த கர்ப்ப காலத்தில் அதிகமாக பாதிக்குது அப்படின்னு நான் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன். ப்ரீ டெலிவரி தைராய்டிசம், போஸ்ட் டெலிவரி தைராய்டிசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். நீங்கள் கூட சொன்னீங்க அது கர்ப்பத்திலே பாதிக்கும் போது அந்த குழந்தையோட மூளை வளர்ச்சியை கூட பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன பண்ணலாம்? இது வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? ஒருவேளை இந்த தைராய்டு இருந்துச்சுன்னா கூட அந்த கரு உருவாகிறதுக்கான பிரச்சனைகள் கூட நிறையா இருக்குது அப்படின்னு கூட கேள்விப்பட்டேன். இல்லை அந்த மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாலும் கரு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த ஹைப்போதைராய்டிசம் இந்த ப்ராப்ளத்தில் வந்து இது மாதிரி இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ், அதாவது கரு உருவாகாமல் இருக்கிறது, கன்சீவ் ஆகாமல் முடியாமல் இருக்கும். அதே இந்த மாதிரி அபார்ஷன்ஸ் நிறையா ஆகும். கரு உருவாகிருக்கும், பார்த்தா அபார்ஷன் ஆயிரும். இல்லை சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து குழந்தை வந்து இறந்து போயிடும். இல்லை டெலிவரி டைமில் வந்து ஸ்டில் பர்த்னு சொல்லுவாங்க. டெலிவரி டைமில் அந்த பிறக்கும் போது குழந்தை இறந்து பிறந்துடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் வந்து அந்த மதர்கிட்ட இருக்க அந்த T3 T4 வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்காண்டி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ப்ரெக்னென்ட் உமன் வந்து எல்லாருமே வந்து எப்படி இப்போ பிளட் சுகர் டெஸ்ட் பண்ணுற மாதிரி அவங்க நார்மலாகவே வந்து பிளட்டில் வந்து T3 T4 வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத அந்த ப்ரெக்னென்சி டைமில் அவங்க செக் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அதுக்குரிய டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே தடுக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து மேலே வந்து அவங்க எப்போதுமே ரொட்டீனாக வந்து அயோடைஸ் சால்ட் அவங்க சின்ன பிள்ளையிலேருந்தே பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து பிரசவ காலத்தில் வந்து நம்ம வந்து தடுக்கலாம். அந்த போஸ்ட் டெலிவரி தைராய்டிசம் வந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது டெலிவரி ஆகி 6 மாதம் கழிச்சு வரும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்கா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. மெயினாக வந்து நம்ம வந்து சாப்பிட்ற உணவு வகையில் வந்து எப்படி வந்து அயோடின் கண்டென்ட் இருக்குது, நம்ம பயன்படுத்துகிற உப்பில் வந்து இப்போ எல்லாம் அயோடைஸ் சால்ட்டை வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து அந்த அயோடின் உப்பு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அது. இது ஏன் பெண்களை வந்து அதிகமாக பாதிக்குதா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5 பெண்கள் இருந்தாங்கன்னா ஒரு ஆண்கள் இருந்தாங்கன்னா அந்த ரேஷியோவில் தான் வந்து பாதிப்பு இருக்குது. ஏன் இந்த பெண்களுக்கான பாதிப்பு அதிகமாக இருக்குது இதில்? நீங்கள் சொன்னது கூட கரெக்டு தான். ஆக்சுவலாக வந்து இப்போ நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் கூட ஒரு சர்வே பண்ணோம். நாங்கள் அணிச்சிக்குப்பம் ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாவில் வந்து மரக்காணம் பிளாக் கீழே வந்து நாங்கள் வந்து ஒரு சர்வே பண்ணோம். அதில் வந்து 2800 பேர்கிட்ட நாங்கள் இன்டர்வியூ பண்ணோம். அதில் வந்து 8% வந்து இந்த காய்டர் அப்படின்றது கழுத்து வீக்கம் வந்து இருக்கிறத நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். எங்கள் டிபார்ட்மெண்ட் சார்பில் நாங்கள் வந்து அந்த சர்வே பண்ணோம்.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து 9%, ஆண்களுக்கு வந்து 6% இருக்குது. அது மேபி அவங்களுடைய அந்த நார்மல் அவங்களுடைய ஹார்மோன்ஸு, அவங்களுடைய அந்த உடம்புக்கும் இந்த நோய்க்கும் உரிய சம்மந்தத்தினால வந்து அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ வந்து சார் இன்னொரு விஷயம் எனக்கு என்னென்னா, தைராய்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக கொலஸ்ட்ரால் கூடும் அப்படின்னு இருக்கா ஏதாவது? இல்லை வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சுகர் இருக்கும், அப்போ சுகர் வந்தால் தைராய்டு வரும், தைராய்டு வந்தால் கொலஸ்ட்ரால் வரும் அப்படின்னு ஒரு சைக்கிளாக தான் போயிட்டுருக்கு. ஒரு ஹார்மோன் டெஃபிஷியன்சி இன்னொரு ஹார்மோனையும் வந்து பாதிக்கும் அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்குதா? இது எந்த அளவுக்கு வந்து உங்களோட ஸ்டடி மூலமாக நீங்கள் சொல்லுவீங்க? இல்லை, அதாவது வந்து இந்த இதில் வந்து குறிப்பிட்ட நாங்கள் வந்து ஸ்டடீஸ் பண்ணலை, ரிசர்ச் பண்ணல. அதாவது இது ரெண்டுக்கும் வந்து லிங்க் இருக்குது, எதனால என்ன மெக்கானிசம்னால வந்து லிங்க் இருக்குது அப்படின்றத நாங்கள் வந்து ஸ்டடி பண்ணலை. எங்களுடைய ஆராய்ச்சி எல்லாமே பொதுவாக வந்து சமுதாய அளவில் தான் இருக்குது நாங்கள் பண்ணுறோம். ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து ஹைப்போதைராய்டிசமுக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் வந்து லிங்க் இருக்குது. ஆனால் ஓகே, அப்போ வந்து கட்டாயம் இப்போ தைராய்டை கண்ட்ரோல் பண்ணிட்டாவே கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணிட முடியுமா, இல்லை கொலஸ்ட்ராலுக்கும் தனியாக வந்து மாத்திரைகள் எடுத்துக்க இப்போ வேண்டியது பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணம் வந்து தைராய்டு பிரச்சனைனால வர்றது. கொலஸ்ட்ரால் இருந்தால் தைராய்டு கட்டாயம் வருமா? அப்படிலாம் கிடையாது. சரி, நீங்கள் வந்து இங்கே சமுதாய மெடிசன், அதாவது கம்யூனிட்டி மெடிசன் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க. இங்கே வந்து என்ன மாதிரியான அவேர்னஸ்லாம் நீங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க இந்த சரௌண்டிங் ஏரியாவில், பிம்ஸை சுற்றி இருக்கிற ஏரியாவில் மக்கள்கிட்ட வந்து அது பற்றின விழிப்புணர்வு எந்த அளவில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக இந்த பிரச்சனை குறித்து இந்த கேட்குறீங்க. தைராய்டு குறித்து அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து, அதாவது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நாங்கள் வந்து ரோம் போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட இருக்குது. அதாவது வந்து ரீஓரியன்டேஷன் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன். அதில் வந்து ஒரு மாதம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் வந்து கம்யூனிட்டிக்கு கூப்பிட்டு போய் அந்த கம்யூனிட்டியில் வந்து என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து லாஸ்ட் இயர் ஒன் ஆஃப் தி டாபிக்ஸ் வந்து நாங்கள் வந்து இந்த ஐடிடியை தான் எடுத்து பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அனிச்சிக்குப்பம் ஏரியாவில் வந்து அனிச்சிக்குப்பம், அந்த கூனிமேடு, அனுமந்தை, அப்புறம் அந்த பஞ்சக்குப்பம், அந்த ஏரியாவில் வந்து ஒரு 1500 வீட்டில் போய் எங்களுடைய மாணவர்கள் உதவி பேராசிரியர்களோட சூப்பர்விஷனோட அவங்க போய் வந்து அந்த ஆராய்ச்சியை வந்து ஆய்வை மேற்கொண்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எத்தனை பேருக்கு வந்து அதில் 1500 வீடு பார்த்ததில் அரௌண்ட் 3000 பேரை வந்து இன்டர்வியூ பண்ணி நாங்கள் வந்து அதை வந்து பரிசோதித்தோம். அதில் வந்து அந்த கழுத்து பகுதியில் வந்து கட்டியிருக்கிறது வந்து 8% இருக்குது. இங்கே நான் அந்த பகுதியில் மட்டும் 8% இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி பெண்களில் வந்து அதிகமாக காணப்படுது. அதை தவிர நாங்கள் என்ன பண்ணோம்னா அவங்க பயன்படுத்துகிற உப்பு, என்ன மாதிரி உப்பு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நாங்கள் அந்த ஆய்வில் வந்து நாங்கள் வந்து பார்த்தோம். நாங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி பேர் வந்து இந்த பவுடர்டு சால்ட் வந்து பயன்படுத்துகிறாங்க, பாதி பேர் அந்த கல் உப்பு தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த கல்லுப்பு பயன்படுத்துகிறவங்கள வந்து ஆல்மோஸ்ட் 80% வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லுப்பு பயன்படுத்துகிறவங்க அந்த உப்பில் வந்து அயோடினே இல்லை சுத்தமாக. அதில் நிறைய இதில் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன அப்படின்னா, அயோடைசின் சால்ட்டுன்னு போட்டிருக்கு கவரில், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து அயோடின் நாங்கள் டெஸ்ட் பண்ணோம். அதுக்குன்னு சில ரியேஜென்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் ஃபீல்ட்லேயே போய் நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி கன்சியூமர் எண்டில் வந்து, அதாவது அட்லீஸ்ட் மோர் தென் 15 ppm இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் அந்த டெஸ்ட்டில் பண்ணி பார்க்கும்போது சில இதில் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 15 ppm தான் இருந்துச்சு, சில இதில் 0 தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அயோடினே சுத்தமாக இல்லை. ஸோ இந்த மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போய் அவங்க மத்தியிலேயே வந்து ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் மாதிரி நாங்கள் பண்ணோம், கேம்ப் மாதிரி நடத்தி இந்த மாதிரி வந்து அயோடின் ப்ராப்ளம் வந்து உங்ககிட்ட வந்து அதிகமாக இருக்குது, இதுக்கு வர்றதுக்கு காரணங்கள் இதை வந்து நீங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் அயோடைஸ் சால்ட் வந்து நீங்கள் பயன்படுத்தணும். நீங்கள் பயன்படுத்துகிற உப்புகளில் வந்து எந்தெந்த உப்புல வந்து அயோடின் இருக்குது, எந்தெந்த உப்புல வந்து அயோடின் இல்லை அப்படின்றதையும் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து சில சில ஆய்வுகள் கண்டுபிடிச்சி அதன் மூலமாக கிடைக்கிற ரிசல்ட்ஸ் மூலமாக நாங்கள் அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்கள்லாம் சொல்லியிருக்கீங்க சார். இப்போ வந்து இந்த அயோடின் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது இல்லாமல் இந்த வருமுன் காப்போம் மாதிரி இப்படி பின்னாடிலாம் வந்து இதில் எல்லாம் கஷ்டப்படாதீங்கிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அயோடின் டெஃபிஷியன்சி வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ வந்து உணவுனால மற்ற காரணங்களால இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அந்த தைராக்சின் ஹார்மோன் வந்து அவங்க வந்து சாப்பிட்டு தான் ஆகணும். வெளியே இருந்து அவங்க வந்து மாத்திரைகள் வந்து சாப்பிட்டு தான் இருக்கணும். அது எப்படி வந்து ஹைப்பர் டென்ஷனு, டயபெட்டிஸ் இருக்கவங்க வந்து மாத்திரை தொடர்ந்து சாப்பிட்றாங்களோ அது மாதிரி அவங்க வந்து சாப்பிட தான் செய்யணும். அதே நேரத்தில் வந்து இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து முக்கியமான ஒரே ஒரு இதுதான், அதாவது வந்து நம்ம அயோடைஸ் சால்ட்டை வந்து பயன்படுத்தணும். நம்ம பயன்படுத்துகிற உப்புல வந்து அயோடின் இருக்கா அப்படின்றத மக்கள் வந்து கேட்டு கடையில் அவங்க வாங்கி சாப்பிடணும். ஏன்னா நாங்கள் அந்த பண்ண ஆய்வில் வந்து பார்த்தீங்கன்னா 50% பேருக்கு வந்து அவங்க என்ன உப்பு பயன்படுத்துகிறாங்கன்னே தெரியல, அது அயோடின் உள்ள உப்பா அயோடின் இல்லாத உப்பானே தெரியல. ஸோ அதனால் வந்து மக்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் போச்சுன்னா அவங்க வந்து பயன்படுத்துகிற உப்புல வந்து அயோடின் இருக்கா இல்லையா அப்படின்றத அவங்க கேட்டு வாங்கி அவங்க பயன்படுத்தினாவே இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வந்து விடுபடலாம். இன்றைக்கி நிறைய நல்ல தகவல்கள்லாம் சொன்னீங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து குடிக்கிற தண்ணியிலேருந்து கூட அயோடின் இருக்குது. ஆனாலும் வந்து இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே எல்லாமே பியூராக கிடைக்கிறது இல்லைன்னு ஒரு நிலைமையிலையும் இருக்கும் நம்ம. ஸோ அதுக்காக வந்து அயோடின் உப்பவே பயன்படுத்தும் போது
நம்மளுக்கு இந்த அயோடின் குறைபாடுலேருந்து நம்ம கொஞ்சம் தப்பிக்கலாம், நல்லா பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் சார் ரொம்ப நன்றி உங்களுக்கு. ஏன்னா உங்களோட வேலையிலேயே வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரோக்ராம் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. உங்கள் பிம்ஸ் மருத்துவமனைக்கும் உங்கள் கம்யூனிட்டி மெடிசன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி மேடம். நேர்களை, இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ இல்லாட்டினா இந்த நிகழ்ச்சி பற்றி நீங்கள் ஏதாவது தகவலை பரிமாறிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இல்லாட்டினா மெயில் அனுப்புங்க puduvaivaani@gmail.com 26555996 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சியிலிருந்து நன்றியோடு விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான். வணக்கம் நேயர்களே.